குளம் எங்க காலியா இருக்கு மேடம்? குளம் எங்க காலியா இருக்கு? அந்த குளமே காலியா இருந்தா என் கைக்கு எதுக்கு மேம் வேலை சொல்லுங்க. நல்லா வெறுத்து போயிருக்க போல இருக்கு. இது ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்ல மேடம், ஃப்ரஸ்ட்ரேஷன். அர்த்தம் புரிஞ்சிருச்சுடா உன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு. இந்த மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணு. ஒரு 2 நாள் கழிச்சு வா. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். இது யூஸ் பண்ணா என் சொரக்காய் மறுபடியும் மிளகா ஆகாதுல்ல? இந்த டேப்லெட்டோட பவர் உன்னோட மிளகாயை சேர்ந்துருச்சுன்னா 2-3 கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுனா தான் உன்னோட சொரக்கா மிளகாயா மாறும். ஆஹா, கடவுள் டாக்டர் ரூபத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் மேடம். உன் ஆர்வத்தை பார்த்தா நீ எனக்கு அவார்ட் ஃபங்க்ஷனே நடத்துவ போல இருக்கே. ஆகாயத்துல பண்ணுவேன் மேடம், உங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் ஆகாயத்துல பண்ணுவேன். முதல்ல உன் அவார்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. இந்த ஆர்வத்தோட அதை கஷ்டப்படுத்தினேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி தான். அந்த மாதிரி அபசகரமா பேசாதீங்க மேடம், ஆசையோட வாழ்றேன். அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுத்தாம பார்த்து பொறுமையா விளையாட சொல்றேன். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பார்த்து விளையாடி அப்படியே டாப் லெவல் போயிட்டு வந்துடுறேன் மேடம். வரேன் மேடம். வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிட்டாங்களா இந்த அங்கிளுக்கு ஒண்ண? அப்படி சொல்லாதீங்க மேடம், என் ஸ்கூல்ல கூட ஒரு யூத் இருக்கான். அந்த யூத்தை நீங்க அங்கிள்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க மேடம். அங்கிள்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப என்ன, இந்த அங்கிள் உன்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல அவ்வளவுதானே? வீட்டுல பலவந்தம் படுத்துறதுனால எப்படிதான் இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ? என்னை யாரும் பலவந்தப்படுத்தல மேடம், நான் தான் பலவந்தப்படுத்தினேன். புரிஞ்சிச்சு. அதிசயம் எல்லாம் எப்போது ஏன் கிளினிக்ல தான் நடக்குமோ என்னமோ. மேடம், எனக்கு முன்னாடி முரளின்னு ஒரு லவர் இருந்தா மேடம். அவன் சரக்கு எத்தனை பாட்டில் குடிச்சாலும் சுத்தமா போதை ஏறாது. டூப்ளிகேட் சரக்கா இருக்கும். அந்த மாதிரி டூப்ளிகேட் சரக்க குடிச்சு என் காமம் வேஸ்டா போற நேரத்துல இந்த ஸ்காட்ச் பாட்டில் கிடைச்சது மேடம். ஃபைனலா இந்த ஓல்டு ஸ்காட்ச் பாட்டில் உனக்கு சந்தோஷத்தை தந்தது. ஆமா மேடம், அந்த டூப்ளிகேட் சரக்க கட் பண்ணிட்டு இந்த ஸ்காட்ச் பாட்டில் கூட செட் ஆயிட்டேன். நல்லது. நீங்க இப்ப என்ன 2 பேரும் சீமந்தத்துக்கு இன்வைட் பண்ண வந்திருக்கீங்களா? மேடம், பின்ன ஸ்காட்ச் பாட்டிலோட சந்தோஷமா தானே இருக்க, அப்புறம் இதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க? நான் சொல்றேன் மேடம், ஆரம்பத்துல ஸ்காட்ச் பாட்டில் வச்சு 8 பெக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். 8 பெக்கா? உன் ஸ்காட்ச் பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். 30 years இண்டஸ்ட்ரி மேடம். 30 வருஷமாவா சேவை பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, இப்போ உன் ப்ராப்ளம் என்ன, அதை சொல்லு. ரொம்ப நாளா ஸ்காட்ச் பாட்டில் வச்சு 8 பெக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்பெல்லாம் 6 பெக்கு தான் சர்வீஸ் பண்ண முடியுது மேடம். 6 பெக்குனா மட்டும் கம்மியா அங்கு? கவுண்ட்னா கவுண்ட் தான் மேடம், கவுண்ட் குறைய ஏதோ கம்மியா ஒரு ஃபீலிங் மேடம். ஆமா மேடம், 8 பெக்கு குடிக்கிறேன் கிளாஸ் 6 பெக்கோட முடியும் போது என் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுது மேடம். 6 பெக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் 7வது பெக்குக்கு அவ கிளாஸ் பண்ற சவுண்டுக்கு என் நெஞ்சே படபடன்னு அடிச்சுக்குது மேடம். கவலைப்படாதீங்க, அதுக்காக தானே மேடத்தை பார்க்க வந்திருக்கோம். மேடம் நமக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவாங்க. 2 ரவுண்டு கம்மியானதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஒரு ரவுண்ட்ல அவுட் ஆகிறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க? ஒரு ரவுண்டுக்கே அவுட் ஆயிடுவாங்களா? அந்த மாதிரி ஆளுங்க கூட இருப்பாங்களா மேடம்? அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உங்க கிரகத்துல கிடையாது. உங்க கிரகத்துல எல்லாம் வெறும் காட்ஸிலாஸ் தான் இருக்கும்.